இப்போ செம்ம ஹாட்டாக இருக்கு, இவ்வளோ சூடாக இருக்கே, எப்படி இந்த சம்மரை சமாளிக்க போறோம்னு தெரியலையே. அப்படிதானே நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சித்திரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸை எப்படி அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும், முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 அந்த ஹாட்டாக இருக்கிற டயத்தில் மேக்ஸிமம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் 2 வீலர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ இல்லைன்னா கேப் அப்படி நீங்கள் போகிறதுக்கு டாக்ஸியில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நிறைய தண்ணி குடிக்க பழகிக்கங்க. ஏன்னா இந்த டீஹைட்ரேஷனில் தண்ணி தாகம் கூட சில சமயம் நமக்கு அடிக்காது. ஆனாலும் எவ்ரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணியோ இல்லை தண்ணி நிறைஞ்ச ஒரு ஆகாரமோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதே மாதிரியே காட்டன் பருத்தி ஆடைகளை அணியறதுக்கு பழகிக்கங்க. முக்கியமாக உள்ளாடைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டை இந்த டயத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.